விஜய் வந்துட்டு உனக்கு தெளிவாக சொல்லிடணும், நான் தான் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர். ஒரு பக்கம் கொள்கை எதிரின்னு சொன்னாரு, ஒரு பக்கம் வந்து அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுக வந்து அடையாளப்படுத்தினார். இந்த புள்ளியில என்னன்னாக்கா 10% வாக்குகளை ப்ரூவ் பண்ண விஜயகாந்த் அவர்களுக்கே வந்துட்டு 40 தான் கொடுத்தாங்க. எடப்பாடிக்கு வந்து பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து விஜய் வந்துட்டு பெருசா தலைமையை ஏற்றுக்கிறதோ இல்லை வந்து உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம்லாம் அதிமுக சொல்லாது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா இங்க அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு போகுது. விஜய் எவ்வளவு பெரிய தலைவர், அவரோட போய் விஜய் ஒப்பிடணுமா அப்படின்னு இன்னொரு பார்வையுமே வைக்கப்படுது. வராருப்பா மாற்றா வராரு, திமுக அதிமுக போய் சேரல. இந்த நாளா வந்து குழப்பிக்கிட்டு இருந்த மக்கள் வந்து குழம்பிக்கிட்டு இருந்தாங்க, இவர் என்ன முடிவு எடுக்க போறாரு. அதெல்லாம் இல்லாம அவர் வெளிப்படையா வந்திருக்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ். அதிமுகவோட ஒருவேளை கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குமோ, அதற்கான அச்சாரமா கூட இதை நம்ம புரிஞ்சுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வையும் இருக்குல்ல. விஜய் நேற்று தான் வந்து அரசியலுக்கே வராது. விஜய் இதுக்கு முன்னாடி கள்ளத்துக்கு வரலையா, கள்ளத்துக்கு வந்தாரா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கும். அப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் முதல் தேர்தலில் எவ்வளவு வாக்கு எடுத்தாரு நீங்க பார்க்கணும். வெறும் வந்துட்டு 1.1% வாக்கு. ஆனா விஜய்க்கு அந்த ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது. விஜய்க்கு ஆரம்பத்திலேயே வந்துட்டு. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செயற்குழு கூட்டத்தை கூட்டி நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள் பற்றி பத்திரிகையாளர் தமிழரசனுடன் ஒரு அரசியல் கலந்துரையாடல் நாங்கள் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் பேசுறது இருக்கு, நம்ம ஒன்றா ஓப்பன் அப் நம்ம பண்ணலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆட் ஆஃப் த டாபிக் அப்படின்னா விஜயோட செயற்குழு கூட்டம் தான். நம்ம நிறைய முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. முதல் முக்கியமான தீர்மானம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளரே விஜய் அப்படின்னு ரெடியாக அறிவிச்சிருக்காங்க. ஆனா இது தெரிஞ்ச விஷயம் தானே? இல்ல, ஆக்சுவலா என்னன்னாக்கா இது தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கறத தாண்டி வந்துட்டு விஜய் அவர்கள் காத்த அந்த மௌனம் இருக்கு இல்லையா, அந்த மௌனம் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு பேச வச்சது எல்லாரையுமே வந்துட்டு. அதாவது ஊடகவியலாளர்கள்ல இருந்து பத்திரிகையாளர்கள் வரைக்கும் நிறைய ஆரோடங்கள் சொன்னாங்க. விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு முதல் முறையா மாநாடு நடத்தினாரு. அப்பையில இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக பாஜக வந்து எதிர்த்து பேசினார். குறிப்பா திமுக வந்து வலுவா எதிர்த்தாரு. ஏன்னா அவருக்கு தெளிவா தெரியும், நம்ம சட்டமன்றத்தை நோக்கி நகர்றோம். சட்டமன்ற தேர்தல் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய ஆப்போனண்ட் வந்துட்டு நம்ம யாரை நிறுவனம்னாக்கா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஒன்றதான் நிறுவனம். அப்ப திமுக வந்து ஆட்சியில் இருக்கு. அப்ப அவங்கள எதிர்த்து நம்ம பேசணும்னாக்கா நமக்கு வந்து வாக்குகள் வரும், நம்ம அதை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அவருக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் வந்து தொடர்ச்சியா இந்த 2 கட்சிகளையும் வந்துட்டு எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் கொள்கை எதிரின்னு சொன்னாரு, ஒரு பக்கம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதாவது அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுக வந்து அடையாளப்படுத்தினார். ஏன் வந்து ஒரு அதிமுகவை பெருசா விமர்சிக்கல? இது எல்லாருமே காலங்காலமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதற்கு சரியான முறையான பதில் வரவே இல்லை தாவேகாவில இருந்து. ஓகே, அந்த புள்ளியில தான் எல்லாருக்கும் என்னன்னாக்கா விஜய் அவர்கள் வந்துட்டு அதிமுக ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காரா, ஒருவேளை கடைசியில அதிமுகவோட கூட்டணி சேருவாரா, ஏதாவது டிமாண்ட் வைப்பாரா, துணை முதலமைச்சர் பதவி எனக்கு வேணும், அந்த பதவி நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு உங்க கூட்டணிக்கு வரேன், எனக்கு வந்து ஒரு 90 சீட் வேணும், ஒரு 110 சீட் வேணும் அப்படின்னு கேட்டு பாதிக்கு பாதி சீட் கேட்டு டிமாண்ட் பண்ணுவாரா? இந்த புள்ளியில என்னன்னாக்கா 2 திராவிட கட்சிகளுமே வந்துட்டு கிட்டத்தட்ட பல காலம் வந்து தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கான சூழல்ல வந்துட்டு பல்வேறு கோணங்கள்ல வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல வந்துட்டு பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அதனுடைய வரலாறுங்கிறது வந்து தமிழகத்தை பெரும்பான்மையாக ஆண்ட கட்சிங்கிறது வந்து அதிமுக தான். 31 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட திமுகவை விட 2 மடங்கு அதிகமாக ஆண்டிருக்கு. எப்படி சொல்லணும்னாக்கா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு 50 ஆண்டுகள், கிட்டத்தட்ட இந்த ஒரு 49-50 ஆண்டுகள்ல அதிகமா ஆண்டது வந்து அதிமுக தான். அப்படின்னும் பொழுது விஜயனுடைய டிமாண்டுக்கு வந்துட்டு அதிமுக ஒருபோது இணங்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப என்னடா இது இப்படி போய்கிட்டே இருக்கு, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு யோசிக்கும் பொழுது இது விஜய்க்குமே ஒரு பின்னடைவா இருந்தது. எந்த அடிப்படையிலனாக்கா விஜய் வந்துட்டு உனக்கு தெளிவா சொல்லிடணும், நான் தான் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் தனித்து களம் காண போறேன். இது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த தேர்தல் ரிசல்ட் கொடுக்கும், 2026 வந்துட்டு அவர் முதலமைச்சர் ஆவல அப்படிங்கிறது வேறு விஷயம். இது வரைக்கும் இந்த 2 கட்சிகளை தாண்டி பெருசா 3வது அணி அமைச்சவங்க சோபிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். பெரிய அளவுக்கு விஜயகாந்த் உட்பட கமலஹாசன் உட்பட விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்ற நடிகர்கள், அதாவது நடிகர்கள் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு பாமக மாதிரியான ஒரு மக்கள் சக்தியா வந்து 3வது அணின்னு சொல்லி அவங்க ஒரு 5.3% வாக்குகளை பெறாங்க அப்படின்னாக்கா அதை தாண்டி விஜயகாந்த் அவர்கள் பெற்றாரு. ஒரு 8.3% வந்துட்டு 2006 வந்துட்டு உள்ள ஒரு முதலே பெறாருன்னும் பொழுது, ஆனாலும் அங்க நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும், விஜயகாந்தால மட்டும்தான் ஜெயிக்க முடிந்தது. ஒரு தொகுதியில நின்று விஜயகாந்தால மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இந்த 2 திராவிட கட்சிகளையும் தாண்டி மற்ற வேட்பாளர்களால பெருசா ஜெயிக்க முடியாது. நிறைய இடங்களில் டெபாசிட் இருந்தாங்க. ஓவரால் வாக்கு சதவீதங்கிறது வந்து ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியது. ஏதோ ஒரு கூட்டணிக்கு வந்துட்டு, அதாவது திமுக கூட்டணிக்கு வந்துட்டு வெற்றி வாய்ப்பை சாதகப்படுத்தியதுன்னு சொல்லலாம். அதிமுக வந்துட்டு கொஞ்சம் பின்னுக்கு தள்ளியது அவருடைய வரவுங்கிறது. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபேக்டரா தான் இவர் இருப்பார் விஜய் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ஏன்னா 2 வருஷம் தான் அது அரசியல் களத்துக்கு வந்துட்டு
இந்த எம்ஜிஆரோட ஒப்பிடுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பெர்செப்ஷன் நான் கேட்குறேன். எம்ஜிஆரோட ஒப்பிட வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் யாராவது ஒருத்தரோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தாதான், அப்படி பார்த்து சொன்னால் மட்டும்தான் நம்ம மக்களுக்கு அது புரியுதோ, இயல்பாகவே நம்ம மக்கள் அது ஒப்பிட்டு பார்த்து பழகிட்டாங்களோ, மறுபடியும் விஜயை வந்து இன்னாரோட ஒப்பிட்டு ஏற்கனவே இருந்த தலைவரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்துல இது தேவையில்லாத விமர்சனங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், அவரோட போய் விஜய் ஒப்பிடணுமா அப்படின்னு இன்னொரு பார்வையுமே வைக்கப்படுது. ஸோ அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன கவனிக்கப்பட்டுச்சுன்னா, தமிழக கட்சி கழகத்தோடைய கூட்டணி பற்றியான விஷயங்கள் அதிரடியா முக்கியமா இன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் பிஜேபியோடும் திமுகவோடும் கூட்டணி இல்லைன்னு அதிரடியா அறிவிச்சுட்டாங்க. அப்படின்னா அதிமுக பேரை எந்த இடத்துலயுமே அவங்க சுட்டி காட்டல, அறிவுறுத்தல, சொல்லவே இல்லை எந்த இடத்துலயுமே. அப்படின்னா திமுகவோடும் பிஜேபியோடும் கூட்டணி இல்லைன்னா அதிமுகவோட ஒருவேளை கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குமோ, அதற்கான அச்சாரமா கூட இதை நம்ம புரிஞ்சுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வையும் இருக்குல்ல. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரி அதிமுக வந்துட்டு பெருசா சொல்லல. அவர் வந்துட்டு திமுகவோடு பாஜகவோடு எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லைங்கிறது வந்து பிரகடனப்படுத்துறாரு. அது ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்காரு, வெவ்வேறு விதங்களை சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப எங்க அதிமுகவுக்கு டோர் க்ளோஸ் ஆகுதுனாக்கா, அதிமுக இவ்வளவு பெரிய கட்சி, நான் சொன்ன மாதிரி தமிழகத்துல வந்துட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கட்சியா இருந்த கட்சி வந்துட்டு நிச்சயமா யாருடைய தலைமையை ஏத்துக்காது. விஜய் அவர்களே வந்தாலும் கூட ஒரு அன்டெஸ்டடான விஜய்க்கு வந்துட்டு ஒரு 40 சீட் கொடுப்பாங்கிறதே பெரிய கேள்விக்குறி. டெஸ்டடா இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கே 10% வாக்குகளை ப்ரூவ் பண்ண விஜயகாந்த் அவர்களுக்கே வந்துட்டு 40 தான் கொடுத்தாங்க. இன்னும் நான் கூடுதலா சொல்லணும்னா, எடப்பாடி அந்த அளவுக்கு இருப்பாரா, எடப்பாடிக்கு வந்து பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா, பாஜக வந்துட்டு அதிமுக மேல வந்து ஆதிக்கம் செலுத்துது, அச்சுறுத்துது, இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே 21 தேர்தலையே பாஜகவுக்கு 20 சீட் கூட தரல எடப்பாடி அவர்கள். 19 சீட் தான், இல்லைங்க 20 ரவுண்டு படி தாங்க, 19 தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அதனால வந்துட்டு எடப்பாடி வந்துட்டு அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட்டும் நம்ம பண்ண முடியாது. எடப்பாடி கட்சியை வந்துட்டு, அதாவது அரசியல சரியா பாக்குறவங்களுக்கு தெரியும், பார்கெனிங்ல வந்துட்டு எடப்பாடி ரொம்ப டஃப்பான ஒரு ஆள்னு தெரியும். இப்ப அப்ப ஆட்சியில் இருந்தாரு, இப்ப ஆட்சியில இல்ல. இப்ப அப்படியே இருந்தாலும் அந்த டஃப், எடப்பாடியோட அந்த டஃப்னஸ் இருக்குல்ல, அது பிஜேபி கிட்ட காட்ட முடியுமா? அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு இவ்வளவு சீட்டு தான் தர முடியும் அப்படின்னா அதுதான் ஸ்ட்ரிக்டான விஷயங்களை பிஜேபி கிட்ட எடப்பாடியால காட்ட முடியுமா? அதுதான் 2021 பண்ணாருன்னு சொல்றேன். ஓகே, 2021லயே அப்ப ஜெயலலிதா அவர்கள் இல்ல, 2016லயே அவங்க மறைஞ்சிட்டாங்க. 21 வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 4 ஆண்டுகள் வந்துட்டு அவர் முதலமைச்சராக இருந்துட்டாரு. அப்பதான் வந்துட்டு சொல்லப்பட்டது பாஜக வந்துட்டு அதிமுக வந்துட்டு அதிகாரம் பண்ணுது, அவங்க மேல வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துதுன்னு. அதையெல்லாம் கடந்துதான் அவர் 19 சீட்டு கொடுத்தாரு. இது வந்து கலைஞர் அவர்கள் 2001 வெறும் 1% கீழே இருந்த பாஜகவுக்கு 20 சீட்டுக்கு மேல கொடுத்தாரு கலைஞர். 20-21 கொடுத்தாரு, எனக்கு சரியா நம்பர் தெரியல, ஆனா 20 21 அதை விட குறைவா கொடுத்தாரு. 3% வளர்ச்சி காட்டின பாஜகவுக்கு இவர் யாருனாக்கா எடப்பாடி அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல வந்து விஜய் வந்துட்டு பெருசா தலைமையை ஏத்துக்கிறதோ இல்ல வந்து உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறோம்லாம் அதிமுக சொல்லாது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா, இங்க அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போகுது. அப்ப அதை தான் வந்துட்டு இவரும் வெளிப்படுத்துறாரு. பாஜகவோட நாங்க ஒரு நாள் கூட்டணி இல்லை அப்படின்னும் போது ஆல்ரெடி பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துலதான் விஜய்க்கு என்ன ஒரு தைரியம் வேணும் இந்த இடத்துல. அதாவது பிஜேபி கூட கூட்டணி இல்ல, திமுக கூட கூட்டணி இல்லைங்கிறத எந்த தைரியத்துல அவர் அறிவிக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தைரியம் இல்லையோ அதை தாண்டி என்னன்னாக்கா ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு, அவருடைய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜ்னு நினைக்கிறேன். எந்த ஒரு தலைவருமே இங்க வராங்க, மாற்றா வராங்கனாக்கா முதலே போய் கூட்டணி சேர்ந்துட்டாங்கனாக்கா அங்கேயே வந்து அவங்களுடைய வேல்யூ வந்துட்டு விஜயகாந்த் மாதிரி பாத்துருவாங்க, கமல் மாதிரி பாத்துருவாங்க. அப்படின்னு தானே? இல்ல, கமலும் விஜயகாந்துமே வந்துட்டு முதல் தேர்தலில் வந்து தனியா தான் நின்னாங்க. அப்ப தனியா நிற்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட். எப்படின்னாக்கா, இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றா வரந்தா நீ சொல்லி வர, அப்ப நீ அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறனாக்கா நாங்க எதுக்கு உங்களுக்கு வாக்கு போடணும், ஆல்ரெடி திமுக அதிமுக இருக்காங்க, நாங்க அவங்களுக்கே வாக்கு போட்டு போயிருமே, அந்த மனநிலைக்கு வந்துருவாங்க இல்லையா மக்கள். இப்ப நான் கேட்டல, விஜய்க்கு எந்த தைரியத்துல உங்க கூட கூட்டணி இல்ல, உங்க கூட கூட்டணி அறிவிக்கிறாரு அப்படின்னா, அப்ப அதிமுக வந்துரும் அப்படிங்கிற ஒரு தைரியமா, அல்லது திமுக கூட கூட்டணியில இருக்கிறவங்களும் அல்லது அதிமுக கூட கூட்டணியில இருக்கிறவங்களும் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்தா நம்ம கிட்ட தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம், அந்த ஒரு எண்ணம் இருக்கு அவருக்கு. அதாவது 3வது அணி அமைக்கணும், அதற்கான முயற்சி வந்து தாவேகா தொடர்ச்சியா எடுக்குது. அந்த விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா ஊடகங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க நேரடியா வெளிப்படையாவே வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. மேடையில வந்துட்டு வெளிப்படையா நிறைய இடத்துல பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இங்க இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய. ஆக்சுவலா இன்னைக்கான பாலிடிக்ஸ்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் யாரு இருக்குன்னாக்கா, தொல் திருமாவளவன் தோழர் அவர்களுக்கு தான் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள். ஏன்னாக்கா முன்பு காலகட்டத்துல வந்து கரெக்டா சொல்லணும்னாக்கா, இந்த
90களுக்கு அப்புறம் பாமக ஆரம்பிச்ச புதுசுல அந்த காலத்துல இருந்து 2006 வரைக்கும் பாமக எந்த கூட்டணியில போதோ அந்த கூட்டணியில வந்துட்டு வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. நீங்க 96க்கு அப்புறம் பாமக கூட்டணி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க எங்கெங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி பெரிய அளவுக்கு அந்த கூட்டணி வெற்றி பெற்றுருச்சு அப்படிங்கிற ஒரு அந்த ஃபார்முலாவை அந்த பேரை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2011க்கு அப்புறம் அது தலைகீழ மாறிடுச்சு. பாமகவுக்கு பெரிய அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. பாமக இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெற்ற சரித்திரம் நீடிக்கல. அப்ப அந்த இடத்த இப்ப வந்து திருமாவர்கள் வந்துட்டு கெயின் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு பாமகவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்துல, அது வந்து இப்ப திருமாவுக்கு மாறி இருக்கு. தோழர் திருமா வந்துட்டு தனிச்சு நின்று பெருசா வந்துட்டு தன்னுடைய ஓட்டு எவ்வளோ, அதனுடைய வாக்குகள் எவ்வளோ நிரூபிச்சதும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியாவது 2016 தனியா நின்று இருக்காங்க, 96 நின்று இருக்காங்க, 91 நின்று இருக்காங்க, பெரிய கட்சிகளோட இல்லாம. அப்ப இப்படி இல்லாமலேயே ஒரு பெரிய கேட்டலிஸ்ட் பவரா இருக்காரு. யாரு? திருமா வந்து கேட்டலிஸ்ட் பவரா இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. தனிச்சு நின்று திருமா ஜெயிக்க முடியுமானா அது முடியாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு கூட்டணியோட, ஒரு திமுக மாதிரியான ஒரு கட்சியோட, ஒரு அதிமுக ஒரு கட்சியோட நிற்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வந்துட்டு ஒருங்கிணைச்சு தர முடியும், ஒரு கேட்டலிஸ்ட் பவரா அவரால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. அதே நம்பிக்கை விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதனாலதான் எப்படியாவது காங்கிரஸ் இங்க வந்துடாதா, இல்ல விசிகா வந்துடாதா, எப்படி அதிமுகவும் ஒரு போராட்டத்தை தான் இருந்துகிட்டு இருக்கு. 19லயும் வந்துட்டு நம்ம கிட்ட காங்கிரஸ் வந்துடாதா, இல்ல வந்துட்டு விசிகா வந்துடாதா அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அதிமுகவும் அணுகுனாங்க. கடைசியில வாய்ப்பு இல்லைன்னும் பொழுதுதான் தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு நின்னாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு 3வது அணி அமைக்கணுங்கிற முடிவுக்கு விஜய் வந்துட்டாரு. அப்ப அந்த இடத்துல டிஎம்கே ஏடிஎம்கே இல்லைன்னு தெளிவாயிடுச்சு. ஏன்னா அவர் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து அவருக்கு ஒரு மைலேஜ் தான். என்னன்னா வராருப்பா, மாற்றா வராரு, திமுக அதிமுக போய் சேரல. இத்தனை நாளா வந்து குழப்பிக்கிட்டு இருந்த மக்கள் வந்து குழம்பிக்கிட்டு இருந்தாங்க, இவர் என்ன முடிவு எடுக்க போறாரு. இப்ப அதெல்லாம் இல்லாம அவர் வெளிப்படையா வந்திருக்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ். இது வெற்றி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு பார்வையாளனா என்னுடைய கண்ணோட்டத்துல வந்துட்டு வெற்றி கிடைக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் டைமே வரும்பொழுது ஒரு பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற முடியும். விஜயகாந்த் ஒரு 8% எடுத்தாருனாக்கா என்னுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 12%, ஒரு 12க்கு மேல பெற முடியுங்கிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. பெண்கள் மத்தியில ஒரு நன்மதிப்பு இருக்கு. பொதுவாகவே நடிகர்கள்னா வந்துட்டு பெண்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு நன்மதிப்பு இருக்கும். ஒரு குறிப்பா இளைஞர்கள் கிட்ட ஒரு ஃபேண்டசி இருக்கும், இவர் வந்தா நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்துட்டு அரசியல் ரீதியான புரிதல் இருக்கா, இல்ல அவர் என்ன கொள்கையை முன்வைக்கிறாரா, அதை வந்து செயல்படுத்த முடியுமா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறதுதான் தெரியாது. சீமான் அவர்களுக்கு அந்த ஈர்ப்பு இருந்துச்சு. நீங்க வந்துட்டு சீமான் வந்துட்டு சீமான் பொறுத்த வரைக்கும் முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் அந்த ஈர்ப்பு இருந்தது இளைஞர்கள் மத்தியில. ஆனா பெண்களிடம் இருந்ததா அப்படின்னு கேட்டா இருந்ததுன்னு முழுசா சொல்லிட முடியாதுல்ல. சீமானுடைய பாயிண்ட் என்னன்னாக்கா, சீமான் வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியா ஒரு கூட்டத்தை திரட்டுறாரு. அந்த கொள்கை மீது நமக்கு விமர்சனம் இருக்கு, அவர் வைக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலேயும் நமக்கு உடன்பாடு இருக்காங்கிறது வேற, அது எல்லாருக்கும் இருக்காது. ரெண்டாவது ஆனா ஒரு திராவிட கொள்கைக்கு எதிராக ஒரு தமிழ் தேசிய கொள்கைன்னு ஒன்று நிறுவுறாரு. அப்ப இவர் விஜய் வந்துட்டு திருப்பி அந்த திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டு என்னுடைய கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இதுலயே ஒரு குழப்பம் இருக்கு. இருந்தாலும் கூட திராவிடத்தை உள்ளடக்கியதுதான் தமிழ் தேசியம், திராவிடத்துக்குள்ளே தமிழ் தேசியம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா திராவிடங்கிறது ஒரு ஐடியாலஜி, நாங்களும் வந்துட்டு தமிழர்களுக்காக தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு அதிமுக வந்து திராவிட கட்சியா இருந்தாலும் என்ன வாசகம் வைக்கிறாங்க, தமிழகத்தை காப்போம், தமிழர் உரிமை மீட்போம். அப்ப எல்லாரும் தமிழர்களுக்காக தான் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. அப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் முதல் தேர்தலில் எவ்வளவு வாக்கு எடுத்தாருன்னு நீங்க பார்க்கணும். வெறும் வந்துட்டு 1.1% வாக்கு. ஆனா விஜய்க்கு அந்த ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது. விஜய்க்கு ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஒரு பெரிய கிராஃப் இருக்கு, 10க்கு மேல. 10க்கு மேல நீங்க சொல்ற மாதிரி 10க்கு மேல கட்டாயம் ஒரு கிராஃப் இருக்கு போது விஜயகாந்த் தாண்டி. இப்ப இது என்னன்னாக்கா, இப்போ சீமானுக்கு எப்படி இந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தனிச்சே நின்றுட்டு வர்றாரு. 1ல இருந்து 3 ஆகுது, 3ல இருந்து 6 ஆகுது, 6ல இருந்து இன்னைக்கு 8 ஆயிடுச்சு, 3ல இருந்து 7 ஆச்சு, இன்னைக்கு 8 ஆயிடுச்சு. அப்ப இந்த கிராஃப்கான காரணம் வந்து அவருடைய தனித்து நிக்கிற அந்த தன்மை. இவர் வந்துட்டு இவரோட ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. இப்ப இவர் பெரிய ஃபோர்ஸா இருக்கும்போது விஜய் தொடர்ச்சியா தனிச்சு நின்னாருன்னா அவருக்கு மேபி ஃபியூச்சர்ல அரசியல் எதிர்காலம் இருக்கலாம். இந்த எலெக்ஷன் வந்து பெரிய வெற்றியை ருசி காட்டியும் கூட இந்த ஒரு மூவ்ங்கிறது வந்து அவருக்கு வந்துட்டு தொடர்ச்சியா இருந்ததுனாக்கா, தான் தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே நகர்ந்துகிட்டு இருந்தாருனாக்கா மேபி அவருக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேக்டரா பின்னாடி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோங்கிறது ஒரு கணிப்பா. ஆனா இந்த இடத்துல விஜய் தலைமையில 3வது அணி உருவாக்க விஜய் முயற்சி பண்றாரு, சரி. ஆனா இதே முயற்சியை ஏற்கனவே 2016ல மக்கள் நல கூட்டணி வந்து அதிமுக இல்லாம கம்யூனிஸ்ட், பாமக, தேமுதிக, விஜயகாந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாங்கல்ல, அது ஃபெயிலியர்ல, தோல்வியில தானே முடிஞ்சு. அவ்வளவு பெரிய கூட்டணியே தோல்வியில முடியும் பொழுது விஜய் தலைமையில அமையக்கூடிய 3வது அணியும் ஏறக்குறைய அதே நிலை தானே வரும். அதாவது இதை எப்படி பார்க்கணும்? நீங்க சொல்றதுதான் அது ஃபேக்டா தான். அதாவது என்னன்னா, விஜய் 3வது அணி அமைச்சாலுமே கூட இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. டவுட் தான், அது மிகப்பெரிய டவுட். வாய்ப்பு இல்லைங்கிறதா கருத்து. ஏன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணி அமைக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது விஜயகாந்த் வந்து உடல்நிலை சரியில்லை. விஜயகாந்த் வந்து
தன்னுடைய அது எப்படி சொல்றது கிராஃப்ல லோ ஆகிட்டே வந்த காலகட்டம் அது. 2011 அப்புறம் 14 பெருசா அவங்க சோபிக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாங்க என்டிஏவோட. அதுக்கப்புறம் 16 வரும்போது பெருசா அவங்க கிட்ட வாக்கு வங்கிலாம் இல்லைங்கிறதா யதார்த்தம். அதனால அந்த கூட்டணி வந்து சோபிக்கல. ஆனா விஜய் வந்து ஃப்ரெஷ்ஷா வராரு. விஜயகாந்த் 2006 இருந்த அந்த நிலையில இப்ப விஜய் இருக்காரு. 2006 விஜயகாந்த் கிட்ட கூட்டணியே கிடையாது, தனிச்சு நின்னாரு. இப்பவே இவருக்கு ஒரு வலுவான கூட்டணி அமையினாக்கா ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 10 நம்ம சொன்னோம் இல்லையா, அது 15ஆவோ 16ஆவோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் விஜய எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பாக்குறாங்களா இந்த ஓட்டு வங்கிக்காக? இல்ல, அதுதான் என்னன்னா விஜயகாந்த் அதாவது விஜயும் எம்ஜிஆரும் வெவ்வேறு. எம்ஜிஆருங்கிறவர் வந்து 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் அரசியல் களத்துல இருந்துட்டு கட்சி தொடங்கினாரு. ஒரு 2 ஆண்டு காலம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய அறிமுகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் களத்துக்கு வர. ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். எம்ஜிஆருக்கு என்னவெல்லாம் இருந்ததுனாக்கா, எம்ஜிஆரை தன்னுடைய இதயக்கனி என்று சொன்னவர் அண்ணா. என் தம்பி வந்துட்டு வேற எங்கேயாவது அந்த கனி பழுத்து விழுந்துருமோன்னு பதட்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை என் மடியில் வந்து விழுந்துருச்சு, அந்த கனியை தூக்கி என் இதயத்தில் வச்சுக்கிட்டேன், அதனாலதான் என் தம்பி இதயக்கனி ஆனான்னு சொன்னவர் அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணாதுரையினுடைய நேரடியான ஒரு தம்பியா இருந்தவர். எப்படி கலைஞர் இருந்தாரோ, எப்படி ஒரு மதியழகன் இருந்தாரோ, ஈவிக சம்பத் இருந்தாரோ, இப்படியாக அந்த பட்டாளத்தோடு பயணப்பட்டவர் இவர். எம்எல்ஏ இருந்திருக்காரு திமுகவில், எம்எல்சியா இருந்திருக்கிறாரு, பொருளாளராக இருந்திருக்கிறாரு. இவ்வளவும் பொருளாளருங்கிறது திமுகவினுடைய 3வது உச்சபட்ச பதவி. தலைவர், பொதுச்செயலாளருக்கு அப்புறம் பொருளாளர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் 20 ஆண்டுகள் பயணப்பட்டுட்டு சினிமாவோட ஃபுல்லா திராவிட கருத்தியில பேசி பேசி பாட்டு பாடி பாடி, உங்களுக்கு தெரியும் அவருடைய படத்தெல்லாம் அந்த 2 வண்ண கொடி பறக்கும். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் வந்து எம்ஜிஆர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணா சொல்வாரு, நாங்களாம் போய் ஓட்டு கேட்டா கூட ஓட்டு போட மாட்டாங்க, என் தம்பி வந்துட்டு முகத்தை காமிச்சானா போடும், ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவர். அந்த தலைவர் வெளில வந்து ஒரு கட்சி தொடங்குறதுக்கும் வெறும் மக்கள் அறிமுகம், நான் அரசியல் களத்திலே இது வரைக்கும் பயணப்படலை அப்படிங்கிறதுக்கு 2 வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதனால அப்படிப்பட்ட எம்ஜிஆரே நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். வெளில வரும்பொழுது ரொம்ப பயப்பட்டாரு, அச்சப்பட்டாரு. நம்ம வந்துட்டு வாக்குகளை பெற்று ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது திமுகங்கிறது வந்து 49 தொடங்கப்பட்ட கட்சி, அண்ணாவால் தொடங்கப்பட்ட கட்சி, ஒரு ஆழமான வேறுள்ள ஒரு கட்சி, கிளை பரப்பி எல்லாரும் ஒர்க் பண்ணி அவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு கொள்கை ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சின்னு போது அது வந்து வெளில வரனாக்கா எல்லாருக்கும் ஒரு அச்சம். எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு தயக்கம் விஜய்க்கு இல்லைங்கிறீங்களா? விஜய்க்கு அச்சமே தேவையில்லையா, அவர் இப்பதானே கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. எம்ஜிஆர் வெளில வந்ததுக்கான ஒரே காரணம் வந்துட்டு கலைஞரோட அவருக்கு முரண். இந்த மாதிரி சில தகவல்களை கேட்கிறாரு, அவங்களுக்குள்ள வந்து பர்சனல் முரண் இருக்கு, வெளில வராரு, ஒரு கட்சி தொடங்குறாரு. இதுதான் அண்ணா திமுக, அதாவது இதுதான் அண்ணாவினுடைய உண்மையான திமுகன்னு சொல்லிட்டு அண்ணா பேர்ல ஒரு கட்சியை தொடங்குறாரு. தொண்டர்களால் கட்டியமைக்கப்பட்ட கட்சி. எங்க தலைவர், அதாவது எனக்கு பிடிச்ச ஆளு, எம்ஜிஆருக்காக சில பேர் கட்சியில் சேர்ந்திருப்பாங்க இல்லையா, என் தலைவன் வந்துட்டு அந்த கட்சியில் இருக்கான், நான் அவன் படத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தேன். அப்போ வந்து சினிமா ஃபேனட்டிசம் வந்து இப்போ இருந்ததை விட ரொம்ப கூடுதலாக இருந்த ஒரு காலகட்டம் இல்லையா. அப்போ 50 பேரும் உடஞ்சி வெளில வந்துட்டு மாயாதேவருங்கிறவர் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டி போடுறாரு. மாயாதேவர் தான் ரெட்டலையே சூஸ் பண்ணுறாரு. இவர் கூட எம்ஜிஆரோட சூஸ் பண்ணல. மாயாதேவர் போயிட்டு என்னப்பா அந்த சின்னலாம் கொடுக்குறாங்க, சின்னலாம் கொடுக்கும்போது நீங்கள் கை காட்டுறதுக்கு ரெட்டலைன்னு கை காட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் 2 விரல், அதனால வந்துட்டு ரெட்டலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சூஸ் பண்ணி வந்ததுதான்ன்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்கு, ஒரு கதை இருக்கு. அப்படியாக இடைத்தேர்தலில் போட்டி போறாரு. ரிசல்ட்டுக்காக எம்ஜிஆர் வெயிட் பண்ணிருக்காரு. அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி திமுகவை எதிர்த்து. அப்பதான் அவருக்கே ஒரு நம்பிக்கை வருது, ஓ உண்மையாவே மக்கள் வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு அரசியல் ரீதியா பயங்கரமான அபிமானம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்த சட்டமன்ற தேர்தலில் 77 போட்டி போட்டு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார். ஆக அப்ப எம்ஜிஆருடைய வரலாறுங்கிறது வந்து 30 ஆண்டு கால வரலாறு. அதுக்கப்புறம் அரசியல் வந்துட்டு அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. விஜய் நேற்று தான் வந்து அரசியலுக்கே வராரு. விஜய் இதுக்கு முன்னாடி களத்துக்கு வரலையா, களத்துக்கு வந்தாரா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கும். அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் பிரச்சனை நடக்குதுன்னா விஜய் வந்து களத்துக்கு போயிருக்காரு. அனிதா மரணமா இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கும், இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். சமூக ஆர்வலர்கள் இருந்து பிற நடிகர்கள் கூட வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க போறாங்க. அரசியல் களம்ங்கிறது முற்றிலும் வேறானது. மக்களோட மக்களா செயல்படணும். அதிகார பொறுப்புல இருந்துட்டு நீங்க நேரடியா வீட்டுக்கு போனோம். இன்னும் கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் வந்துட்டு முதலமைச்சரா இருக்கும்போது கூட டக்குன்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அதாவது எப்படி சொல்றது, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில, இல்லை விளிம்பு நிலை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில, அந்த கூரை வீடுகளா இருக்கிற இடத்துல டக்குன்னு உள்ள போய் வேட்டி மடிச்சு கட்டிட்டு போய் வேலை பார்ப்பாரு. அப்படியான தலைவருக்கும் இவரையும் வந்துட்டு நம்ம ஒரு அன்னைக்கு இருந்த காலகட்டம் மாதிரி இன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துடுச்சு, அங்க கூட்டம் சேர்ந்துரும், அது ஒரு விளக்கமா சொல்லப்படுது விஜய் தரப்புல வந்து. அப்ப அவருடைய 30 ஆண்டு கால உழைப்பை வந்துட்டு இப்படி சுருக்கி பார்க்க கூடாதுங்கிறதா நம்மளுடைய கருத்தா இருக்கு.